துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு முதல்ல லக்னாதிபதி தசையை எடுத்துக்கலாம். லக்னாதிபதியான சுக்கிர தசை. சுக்கிர தசை எப்பொழுது யோகம்? லக்னம் 8க்கு அதிபதி. லக்னம் 8க்கு அதிபதினால தனித்து யோகம் அல்ல. இதோடு புதன், சனி, செவ்வாய் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டு தசனா யோகம். அப்ப சுக்கிரதசை யோகம் பண்ணக்கூடிய சூட்சமா புதன், சனி, செவ்வாய் தொடர்பில் இருக்கும்போது சுக்கிரதசை யோகம். அதுபோல 2-7க்கு அதிபதியான செவ்வாய் தசை எப்பொழுது யோகம்? 2-7க்கு அதிபதியான செவ்வாய் தசை. செவ்வாய் தசை இந்த செவ்வாய் தசை யோகம் பண்ணா செவ்வாய் தனித்து வலுக்கலாமா? சரலக்னம் என்பதனால் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. ஆனால் இந்த செவ்வாயோடு சனி ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே சனியோடு சுக்கிரன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கிறது. சனி சுக்கிரன் தொடர்புகள். செவ்வாய் அவயோக இணைவு என்றாலும் புதனுடைய தொடர்பு. சனி சுக்கிர புதனுடைய தொடர்புகளிலே இந்த செவ்வாய் அமர்ந்து ஸ்தான பலத்தை சனி சுக்கிர புதன் பெறுவது, அல்லது செவ்வாய் குறைந்தபட்ச வலுவோடு இருக்கிறது செவ்வாதசை யோகம் பண்ண வைக்கும். செவ்வாதசை யோக தசை துலாம் லக்னத்திற்கு. அதுபோல குருதசை துலாம் லக்னத்திற்கு 3-6க்கு அதிபதி முழு அவயோகையான குருதசை எப்பொழுது நன்மை பண்ணும்? இது நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த குருதசை துலாம் லக்னத்திற்கு எப்பொழுது நன்மை பண்ணும்? இந்த குருமகானை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியிலே குருவோடு இணையக்கூடிய கிரகங்கள் 3-6க்கு அதிபதியோட சனி, புதன், இந்த காம்பினேஷன்ல சனியும் புதனும் ஆதிபத்திய ரீதியில வலுவாக தொடர்பு கொள்ளணும். கூடுதலா செவ்வாய், சனி, புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ஸ்தான பலத்தை பெற்று குருவோட தொடர்பு கொண்டிருக்குன்னா அந்த குரு தசை யோக தசை. அந்த குரு தசை யோகம் பண்ணணும். சனி தசையை எப்பொழுது யோகம்? சனி தனித்து வலுக்க கூடாது. 4-5க்கு அதிபதி சனி தனித்து வலுத்தால் தசை பலனை குறையும். சனி தசை. சனி தசையில சனி, சுக்கிர, புதன் தொடர்புகளிலே அல்லது செவ்வாய் தொடர்புகளோட சுக்கிர, புதன், செவ்வாய் தொடர்புகளோட சனி அமர்ந்து இதுல சுக்கிர, புதன், செவ்வாய் ஸ்தான பலம் அல்லது சனிக்கோட இணைந்த கிரகம் இவர்கள் குறைந்த ஸ்தான பலம்னா செவ்வாய் சனி தசை யோக தசை. யாருக்கு? துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு. அதுபோல புதன் தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? 9க்கு அதிபதி 12க்கு அதிபதி. 9-12க்கு அதிபதி புதன் தசை யோகம் பண்ணணும். புதன் தசை யோகம் பண்ணணும். துலாம் லக்னத்திற்கு புதன் தசை. புதன் தனித்து வலுக்கலாம். 9ஆம் அதிபதி நன்மை உண்டு. கூடுதலாக சனி சுக்கிர தொடர்புகளிலே இருப்பது நன்மை. இதுல புதனை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி என்றதுனால செவ்வாயை பிறகு 3ஆம் பட்சமா எடுத்துக்கலாம். பார்ட்னர் வந்த பிறகுதான் வாழ்க்கை முன்னேறும். ஏற்கனவே புதன் தசைக்கு சனி சுக்கிர ஸ்தான பலம் அல்லது புதன் தனித்து வலுப்பது யோக பலனை கொடுக்கும். யோக பலனை கொடுக்கும். அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திர தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? 10ஆம் அதிபதி சந்திர தசை. சந்திரன் தனித்து வலுக்கலாமா? உபயாதிபதி உபயத்துல கேந்திரங்கள்ல தனித்து வலுக்கலாம். சந்திரன் கேந்திரங்கள்ல தனித்து வலுக்கலாம். கூடுதலாக புதனோடு ஸ்தான பலம், செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சுக்கிரனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நன்மை. புதன் செவ்வாய் சுக்கிர தொடர்புகள்ல இருக்கும் பொழுது இந்த சந்திர தசை யோக தசையாக மாறுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல துலாம் லக்னத்திற்கே சூரிய தசை. லாபாதிபத்தியம் பெற்ற சூரிய தசை எப்பொழுது நன்மை? சூரிய தசை எப்பொழுது நன்மை? சூரிய தசை சூரியனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி உபஜயாதிபதி. திரிகோணங்கள்ல வலுக்கக்கூடாது. உபஜயத்திலும் கேந்திரங்களிலும் வலுப்பது நன்மை பண்ணும். உபஜயத்திலும் கேந்திரங்களையும் கூடுதலாக சுக்கிர, புதன், செவ்வாயோடு தொடர்பு பெற்று ஸ்தான பலம். செவ்வாய் சுக்கிர புதனோடு தொடர்பு கொண்டு செவ்வாய் புதன் சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றா சூரிய தசை துலாம் லக்னத்திற்கு யோகம் பண்ணும். அதுபோல ஜாதக